So guys, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா term 1 exercise 1.1ல 4th sum தான் பார்க்க போகிறோம். ஸோ 4th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Tenmalar appeared for competitive exam which has negative scoring of 1 mark for each incorrect answer. அதாவது தென்மலர்ன்றவங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் ஒரு மார்க் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஒரு மார்க் தப்பான கொஷினுக்கு ஒரு மார்க் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பேப்பர் 1ல் அவங்க 25 கொஷின் தப்பாக எழுதியிருக்காங்க. பேப்பர் 2ல் 13 கொஷின் தப்பாக எழுதியிருக்காங்க. ஸோ கொஷின் என்னென்னா எவ்வளோ டோட்டல் ரிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோன்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் போட்டிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ் ஆன் பேப்பர் 1. பேப்பர் 1ல் நமக்கு 25 மார்க்ஸ் வந்து ரிடக்ட் பண்ணியிருக்காங்க. இது நெகட்டிவ் ஸ்கோரிங் சொல்லுறதுனால நான் மைனஸில் போட்டிருக்கேன். ஸோ மைனஸ் 25 மார்க்ஸ் அவங்க ரிடக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 13 மார்க்ஸ் ரிடக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க 13 கொஷின்ஸ் தப்பாக எழுதியிருக்காங்க. ஸோ பேப்பர் 2ல் 13 மார்க்ஸ் மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ மைனஸ் 13 மைனஸ் 25. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் ரிடக்ஷன். ஸோ அவங்க எழுதின 2 பேப்பரோட டோட்டல் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ ஆட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 25 ப்ளஸ் மைனஸ் 13. ஆஸ் யூஷுவல் ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்குள்ளே போகும்போது அது மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸ் 25 மைனஸ் 13 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 38. ஸோ மைனஸ் 38. ஏன் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ டோட்டல் ரிடக்ஷன் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தென்மலர் டோட்டல் ரிடக்ஷன் இஸ் மைனஸ் 38. ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ நெக்ஸ்ட் சம்மில் எப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.